ஐயா ஸ்டாலின் இப்படி பேசுறது அசிங்கமா இருக்கு. அதை போய் சட்டமன்றத்தில் போய் பேசுறாருங்க. எப்படிங்க இதை ஏத்துக்க முடியும்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திமுகவுடைய ஆட்சி 41 உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது என்று மக்களுடைய பேச்சை இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் அவருடைய பேச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக இந்த 41 உயிர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டதற்கு ஒரே காரணம், தமிழக காவல்துறை இன்றைக்கு திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கிறது. ஐயா ஸ்டாலின் குடும்பத்தை பாதுகாப்பது, எதிர்க்கட்சிகளை கைது செய்வது, அடக்குமுறை செய்வது, இதுதான் காவல்துறையினுடைய வேலையாக இருக்கிறதே தவிர காவல்துறை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு பார்ப்பதே இல்லை. இன்னும் வெளிப்படையா சொன்னா, அதுல யாரெல்லாம் இறந்து போனார்களோ அந்த குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய கையெழுத்தை பெற்று அவர்கள் போலித்தனமாக நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதையும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்திருக்கிறது. அப்ப சம்பந்தப்பட்டவர்கள் இதை எதிர்க்காமலே இதை எதிர்க்கிறார்கள் என்று தேவையற்ற விதத்தில் திசை திருப்புவதற்கு திமுக முயல்கிறது. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகள் இருந்து எல்லாரையும் பாதுகாப்புக்கு அனுப்பணும்னு சொல்றாரு. ஆனா தமிழகத்தினுடைய ஏடிஜிபி என்ன சொல்றாருன்னா 500 பேர் தான் அனுப்பணும்ன்றாரு. இப்ப இதுல எது உண்மை? போலீஸ் சொல்றது உண்மையா இல்ல போலீஸுக்கு அமைச்சரா இருக்க ஐயா ஸ்டாலின் சொல்றது உண்மையா? ரெண்டுல ஏதாவது ஒரு பொய், ஒரு உண்மை. அதான. அப்ப இவங்க என்ன பொய்யையும் உண்மையும் கலப்படம் செய்யறது தானே திமுகவுடைய ஆட்சி. நிகழ்வு ஒருவேளை உண்மையாக இருக்குமே ஆனால் முதல் கரூரின் குற்றவாளியாக 41 உயிர்கள் பலியானதற்கு செந்தில் பாலாஜி தான் தீகார் சிறைக்கு போவார். பிறகு இதற்கு பொறுப்பேற்று ஐயா ஸ்டாலினிலிருந்து அத்தனை அமைச்சர்களும் பதவி விலகுவது மட்டுமல்ல, இனி அரசியல் அதிகாரத்திற்கே வராத ஒரு அருவருக்கத்தக்க தலைவர்களாக இவர்கள் சென்று விடுவார்கள் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விஜயுடைய ரசிகர்கள் திட்டம் போட்டு செய்தது மாதிரி காட்டுவதற்கும் அரசுக்கு இதில் எந்த பொறுப்பில் என்று தப்பிப்பதற்கான தரம் கெட்ட பேச்சைத்தான் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு பொறுப்பான முதல்வருக்கான பேச்சே கிடையாது. சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் விரும்பினதை சேர்க்கலாம், விரும்பாததை நீக்கலாம். அவர் தமிழக முதல்வர் என்ற பொறுப்பில் இருப்பதனால். ஆனால் அவர் பொம்மை முதல்வராக இருக்கிறாரே தவிர பொறுப்புள்ள முதல்வராக திரு ஸ்டாலின் இல்லை என்பதை தமிழக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் சிறுபான்மை பிரிவு மற்றும் தேசிய செயலாளரான வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கேன். இன்னைக்கு கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதம் போயிருக்கு. இந்த சட்டமன்ற விவாதத்தில் சிஎம் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் அதிமுக தரப்பினர் வெளியில் போயிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களை பேசுவதற்கு கூட அனுமதி அளிக்கவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிஎம் அவர்கள் கவனத்தை ஈர்க்கவே செருப்பு வீச்சு நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை குறித்து நம்ம பேசுவதற்கு முன்னாடி இந்த விவாதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கரூரில் உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு நாம் என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் போதுமானதாக இருக்காது. எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்தாலும் அந்த பணத்தால் அந்த துயரத்தை ஈடுகட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்துயரத்தை யார் நிகழ்த்தினார்களோ அந்த அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது தார்மீகமாக நாம் எதிர்பார்க்கிறது. ஆனால் திமுக ஆட்சியில் அவர்கள் செய்யக்கூடிய எந்த தவறுக்கும் ஒரு தார்மீக ரீதியான பொறுப்பு கூட ஏற்க மாட்டார்கள் என்பதை தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து அவருடைய அராஜக போக்கின் வெளிப்பாடாக பார்க்குறோம். இல்லை, இப்போ நீங்கள் அராஜக போக்குன்னு சொல்கிறீங்க. இப்போது முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுகவினர் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இப்படி ஒரு போர்க்குரல் அவர்களிடமிருந்து வந்திருக்குமா என தெரியவில்லை. கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் இன்று அவர்கள் அப்படி பேசினர். ஏனென்றால் அவர்களுக்கு கூட்டணி சரிவர அமையவில்லை. மெகா கூட்டணி, மகா கூட்டணி என்றெல்லாம் சொல்கின்றனர். அதான் நான் சொன்னேன்ல, அரசியலுக்காகத்தான் திமுகவுடைய தலைவராகத்தான் ஐயா ஸ்டாலின் பேசுகிறாரே தவிர தமிழகத்தின் முதல்வராக பொறுப்புணர்ந்து பேசல. சட்டமன்றத்திலேயே கரூர் துயர சம்பவத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு பேச வேண்டிய ஒரு முதல்வர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மெகா கூட்டணி அமைக்கும், அப்படி அமைக்க அது முயற்சித்தாலும் அது நடக்காது. அதே போன்று ஏன் அவர்களுடைய கட்சிக்காக இவ்வளவு பேசாம இன்னொரு கட்சிக்காக இவர்கள் குரல் எழுப்புகிறார்கள் என்றெல்லாம் இந்த கரூர் சம்பவத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை விட இதில் அவர் அதிகமாக கவனம் செலுத்துவதிலிருந்து அரசியல் ஆதாயத்தின் மூலமாக இந்த கரூர் சம்பவத்தில்
நடிகர் விஜய் அவர்கள் தாவேகாவுடைய தலைவராக வந்த பிறகு மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பின்னடைவுன்னு உளவுத்துறை சொன்ன தகவல் இன்னும் அதிகமாக உண்மையாகி கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை பண்ணோன்னு இவர்கள் நடந்த நிகழ்வு தான் அது. எல்லாருக்குமே தெரியும், திரு விஜய் அவர்கள் பேசிய அதற்கு முன்னால் உள்ள கூட்டங்கள் எல்லாம் இதே மாதிரி மக்கள் திரள் இருந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு மரத்தின் மீது ஏறினாங்க, சில ரசிகர்கள் வந்து தொங்கி கொண்டு இருந்தாங்க, இப்படிலாம் இருந்தாங்க. அப்போ சாதாரணமாக பார்க்கக்கூடியவர்களுக்கே தெரியும் இது மாதிரியான நிகழ்வுகளில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நம்மள மாதிரி ஆட்களுக்கே தெரியும்னா உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் அரசு இயந்திரத்தை வைத்திருக்கிற ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியாதா? அப்ப பிளானடா? தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு, 3லிருந்து 10 மணிக்குன்றதுதான் பர்மிஷன் வாங்கினாங்க. அந்த கட்சியின் தலைவர் 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் 12 மணிக்கு ஏன் வரலன்னா, ஏங்க ஒரு அரசியல் தலைவர்கள் எல்லோருமே இந்த நேரத்திற்கு வருவேன் அல்லது இந்த நேரத்திற்கு கூட்டம் நடக்கும்னு போட்டா அந்த நேரத்துக்கு தான் வருவாங்களா? ஐயா ஸ்டாலின் ஒரு 10 மணிக்கு நிகழ்ச்சிக்கு வருவாரு அப்படின்னு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துக்கு சொன்னா 10 மணிக்கு வந்துருவாரா? அவர் 12 மணிக்கு வருவார். அதுக்கு முன்னால சில தலைவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள், கூட்டம் சேரணும்னு பார்ப்பாங்க. இந்த ஏற்பாடுகள் நடந்த பிறகுதான் தலைவர் வருவாங்க. முன்கூட்டியே தலைவர் வந்தாலும் அவர் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தலைவரை இப்போ வாங்கன்னு சொன்னாதான் வருவாங்க. இது பொதுவா அரசியல் கட்சியில் எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஏன் 12 மணிக்கு வரல அப்படின்னா, 12 மணிக்கு ஏன் வரணும் இவர் முதல்ல கேட்பதே தார்மீக ரீதியாக தவறு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கால தாமதத்தை குறித்து பேசியிருக்காரு, அதுவும் சம்பவத்திற்கு ஒரு காரணம். அவர் 7 மணிக்கு தானே வந்தாரு. சரி 7 மணிக்கு வராருன்னா ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளவு கூட்டம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது அந்த பகுதியில் தெரியுமா தெரியாதா? அந்த பகுதிக்கு அனுமதி கொடுத்தது காவல்துறை தானே. தாவேகாவினர் வேற ஒரு இடம் வேற ஒரு மைதானம் கேட்டாங்க, நீங்க அங்க கொடுக்க மாட்டேன். அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? அது ஒரு பாலம் இருக்கிறது, ஒருவேளை மக்கள் ஏறி குதிச்சிருவாங்க. அப்ப மக்களின் உயிரின் மீது அக்கறை கொண்டுதான் நீங்க இங்க கொடுத்தீங்க. இங்க கொடுக்கிற நீங்க உங்களுக்கு முன்கூட்டியே உளவுத்துறை சொல்லும் 25,000 மக்களுக்கு மேல அங்க கூட்டம் சேருவார்கள். அந்த கூட்டம் வந்து இது ஒரு புதிய கட்சி என்பதனால ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாதிரி அதிமுக கட்சி மாதிரி பெரிய அளவிற்கு ஒரு பிரச்சனை வராது அப்படின்லாம் ஒரு உத்தரவாதம் தர முடியாதுன்னு இவர்கள் சொல்லுவார்கள், சொல்ல மாட்டார்கள். உளவுத்துறை சொல்லி இருப்பார்கள். ஏன்னா உங்களுக்கு அதிமுகவோ பாஜகவோ அது ஒரு ஆர்கனைஸ்டு மக்களை கொண்டு இருக்கும். பெரிய அளவிற்கு தொங்குறதோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டு வேற ஏதாவது காரியங்கள் செய்வதோ செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு அரசியல் பழகுதல் இருக்கும், பக்குவம் இருக்கும். அதை தமிழக முதல்வரே இன்னைக்கு சொல்றாரு, ஸ்டாலின் அதிமுக கூட்டத்தில் அப்படி எதுவுமே நடக்கல, அதுலயுமே ஒரு 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப இவ்வளவு விவரம் தெரிகிற நீங்க ஒரு புது அரசியல் கட்சி, எழுச்சி மிகுந்த இளைஞர்கள் கூட்டம் இருக்கிறது. கடந்த காலத்தில் அவர்கள் செய்த செயல்களை பார்க்கும் பொழுது ஒரு குறுகிய இடத்துல, அந்த இடத்துல ரஷ்யானா கூட காப்பாற்ற முடியாத ஒரு இடத்துல போய் காவல்துறை என்று கொடுக்குறாங்களே. அப்ப இவ்வளவு மக்கள் ஒவ்வொரு மணி நேரமும் சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை தடுக்க வேண்டும் அல்லது முன்கூட்டியே வாகனத்தை நிறுத்த வேண்டுமா இல்லையா? வாகனத்தை நிறுத்துவதற்கு மாவட்ட கண்காணிப்பாளர் சொன்னாரு. அதுக்கு பிறகு மாவட்ட உதவி ஆய்வாளர்ல இருந்து கண்காணிப்பாளர் வரைக்கும் சொன்னாங்க. அதையெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. அப்போ உங்களுக்கு கேட்காம என்ன செய்தாலும் நீங்க வந்து அப்படியே விட்டுருவீங்களா? நீங்க இதுதான் வந்து காவல்துறையினுடைய லட்சணமா? இதைதான் காவல்துறையை கையில வைத்திருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பா? செருப்பு வீச்சு பத்தி பேசினது அது அதை விட கொடுமைங்க. அதாவது இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கும் பொழுது கவனத்தை ஈர்க்க யாரும் செருப்பை கழட்டி அடிப்பாங்களா? ஒரு தலைவர் என்று கருதக்கூடிய தொண்டர்கள் என்னதான் பாதிப்புனாலும் செருப்பை கழட்டி அடிச்சுட்டு இதுதான் கவனம் இருப்புன்னு சொல்லுவாங்களா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஒரு பாட்டில கொண்டு எரிஞ்சாங்க அல்லது கத்துனாங்க அல்லது சால்வை கழுத்துல போட்டு தூக்கி இருந்தாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தார்கள்னா கூட ரைட்டு. செருப்பை கழட்டி அடித்தார்கள்னா இது இந்த நிகழ்ச்சியே திசை திருப்பி இந்த துயர சம்பவத்தையே ஏதோ விஜயுடைய ரசிகர்கள் திட்டம் போட்டு செய்தது மாதிரி காட்டுவதற்கும் அரசுக்கு இதுல எந்த பொறுப்பில் என்று தப்பிப்பதற்கான தரம் கெட்ட பேச்சைத்தான் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு பொறுப்பான முதல்வருக்கான பேச்சே கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயத்துல திமுகவுடைய தலைவராகத்தான் இவர் பேசுகிறாரே தவிர தமிழகத்தின் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் பேசல. 41 உயிர்கள் பலியானதற்கு முழுக்க முழுக்க தமிழக அரசின் கையாளாகாதத்தனம் தான் பொறுப்பு. அதனாலதான் நீங்கள் ஒரு நபர் கமிஷனை உடனடியாக அமைக்கிறீங்க, பிறகு காவல்துறை வந்து சரியா செய்திருக்கிறது என்று நீங்கள் சால்ஜாப்பு சொல்றீங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது உங்களின் நடவடிக்கை திருப்தி இல்லை. உங்களுடைய நீதி விசாரணையில் SIT நீங்க போட்ட இந்த விசாரணை நடந்தா அதுல நீதி விசாரணை சரியா இருக்காது.
அதனால 2 IPS அதிகாரிகள் தமிழகத்தில் பிறக்காத வெளிமாநிலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு கேடரா இருக்கிற IPS அதிகாரிகளை வச்சு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய அந்த நேரடி கண்காணிப்பின் கீழ் தான் இது நடக்க வேண்டும், இது CBI விசாரணையில் தான் நடக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியினால் இந்த 41 உயிர்கள் பலியானதை எப்படியாவது தப்பிக்க வேண்டும், அதை அடுத்தவர் தலையில போடணும், ஐயா ஸ்டாலின் பொறுப்பேற்பதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிவகையை கண்டார், அது தவறு என்று உச்சநீதிமன்றம் தலையில் குட்டு வைத்திருக்கிறது. இதுதான் தெளிவான சம்பவம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான விசாரணை குழுவில் தமிழ்நாட்டில் பிறந்த IPS அதிகாரிகள் இடம்பெறக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது குறித்து உரிய சட்ட ஆலோசனைகளை பெற்று உச்சநீதிமன்றத்தை நிச்சயம் அணுகுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் உறுதி அளிச்சிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அடிப்படையே சொன்னேங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு IPS கேடரை போடாததற்கு காரணம் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவானவர்களோ அல்ல ஐயா ஸ்டாலின் அவருடைய அடிவரடியாகவோ யாராவது இருந்து விட்டால் அப்ப 41 உயிர்கள் பலியானதுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இந்த விஷயத்துல தாவேகா உச்சநீதிமன்றத்திற்கு போனதும் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி CBI விசாரணை வேண்டும் என்று கேட்டதற்கு ஒரே காரணம், தமிழக காவல்துறை இன்றைக்கு திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கிறது. ஐயா ஸ்டாலின் குடும்பத்தை பாதுகாப்பது, எதிர்க்கட்சிகளை கைது செய்வது, அடக்குமுறை செய்வது, இதுதான் காவல்துறையினுடைய வேலையாக இருக்கிறதே தவிர காவல்துறை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பார்ப்பதே இல்லை. இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால பாலியல் வன்கொடுமை நடக்குது, சைபர் குற்றங்கள்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது, சாராய விற்பனையிலிருந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களுடைய பாதுகாப்பின்மை எல்லாத்திலையும் தமிழ்நாடு முன்னணியில வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான ஆட்சி நடக்குதுன்னா இதை பாதுகாக்கிறதுக்கு இத திமுக ஆட்சியிலிருந்து நடக்கக்கூடிய இந்த கயமைத்தனங்களை சரி செய்வதற்கு காவல்துறை பாடுபட்டு கொண்டிருக்கே தவிர உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வதற்கு காவல்துறைக்கு இங்க வேலை இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசடி ஆட்சி திமுகவில் நடப்பதனாலதான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது, இவர்களால் கரூரின் உண்மைத்தன்மையை கண்டறிய முடியாது, இது ஆட்சி செய்த அவலம் என்பதை உணர்ந்து கொண்டுதான் உச்சநீதிமன்றம் தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது, CBI விசாரணை தான் வேண்டும். அப்ப இவருடைய என்னெல்லாம் இது வரைக்கும் நீங்க ரெக்கார்டை உருவாக்கி இருக்கிறீர்களோ எல்லாத்தையும் CBI கிட்ட ஒப்படைங்க, அந்த குழுட்ட ஒப்படைங்க, அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க இது வரைக்கும் சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டை கொடுத்தோம் அப்படின்னா எங்களுடைய ரெக்கார்டை நீங்க வாங்கி பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ நாங்க இது வரைக்கும் பண்ண ஒர்க்கு சரியா தானே இருக்கு. அதாவது அந்த அருணா ஜெகதீஷன் தலைமையில் அமைச்ச அந்த கமிட்டியை பத்தி சொல்றேன். நீங்க அடிப்படை புரிதல் இருக்கா இல்லையாங்க? ஒரு விசாரணை குழுவிலிருந்து CBI விசாரணைக்கு போகிறது என்றால் இந்த யார் தமிழ்நாட்டில் அதை விசாரித்தார்களோ அவர்கள் இதுவரை என்ன நடந்திருக்குன்றத அவர்கள் விசாரிச்சதை கொடுக்கணும். அது நியாயமா அது அநியாயமா என்பதல்ல, இது ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை தான் சொல்லியிருக்காங்களே தவிர உடனே நீங்க இது வரைக்கும் நியாயமா விசாரித்து விட்டீர்கள், அதை மையப்படுத்தி தான் அவங்க விசாரிக்க போறாங்களா CBI அப்படிலாம் விசாரிக்க மாட்டாங்க. இது ஒரு ஆவணம்னு வைத்துக் கொள்வார்கள். இதுவே உண்மையா அல்லது தமிழக அரசின் சார்பாக யார் இந்த விசாரணை கமிஷன்ல இந்த ரெக்கார்டை கொடுத்தாங்களோ அவர்களே போலியாக ஜோடித்திருக்கிறார்களா என்றும் கண்டுபிடிக்கக்கூடிய வேலை CBI செய்யும். அதனால இவர்கள் கொடுத்ததுனால பாத்தீங்களா நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம், அதனால ரொம்ப ஈஸியாக்கிட்டோம் அப்படின்லாம் சொன்னா இவர்கள் சொல்லக்கூடிய சால்ஜாப்பு திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுல முற்றிலுமாக ஆட்சியினுடைய அந்த அதிகாரத்தை தோல்வியில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். உளவுத்துறை தோற்று போயிருக்கிறது. இன்னும் வெளிப்படையா சொன்னா அதுல யாரெல்லாம் இறந்து போனார்களோ அந்த குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய கையெழுத்தை பெற்று அவர்கள் போலித்தனமாக நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதையும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்திருக்கிறது. அப்ப சம்பந்தப்பட்டவர்கள் இதை எதிர்க்காமலே இதை எதிர்க்கிறார்கள் என்று தேவையற்ற விதத்தில் திசை திருப்புவதற்கு திமுக முயல்கிறது. எங்களுடைய பார்வை என்பது CBI விசாரணை வரும் பொழுது 41 உயிர்கள் பலியானதற்கு தமிழக அரசும் திமுகவுடைய இந்த மோசமான ஆட்சிக்கு முன்னுதாரணமாக இது நிகழும். இவர்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு காவல்துறையே ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அஜித்குமார் இறப்புல இருந்து அதே மாதிரி மற்ற அநியாயமாக காவல்துறை படுகொலையிலிருந்து நீங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கூட மதுரையில ஒரு காவல் மரணம், இது தொடர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை இன்றைக்கு மோசமான முன்னுதாரணமாக தமிழகம் இருப்பதற்கு காரணம் ஐயா ஸ்டாலின் பொம்மை முதல்வராக இருக்கிறாரே தவிர பொறுப்புள்ள முதல்வர் அவர் இல்ல. இந்த மாதிரி பேசின வார்த்தைகளை சட்டமன்றத்திலிருந்து நீக்க கோரி விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் விரும்பினதை சேர்க்கலாம், விரும்பாததை நீக்கலாம். அவர் தமிழக முதல்வர் என்ற பொறுப்பில் இருப்பதனால். ஆனால் அவர் பொம்மை முதல்வராக இருக்கிறாரே தவிர பொறுப்புள்ள முதல்வராக திரு ஸ்டாலின் இல்லை என்பதை தமிழக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா? துண்டு சீட்டில் படித்தவர் இன்றைக்கு பெரிய சீட்டை வச்சு படிக்கிறார். சீட்டு மாறி இருக்க தவிர அவருடைய சிந்தனை மாறல.
சீர்கேடாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சரி செய்ய வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் மாறல. மக்களை ஏமாற்றி வஞ்சித்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம அயோக்கியத்தனம் பண்ணி இன்றைக்கு 4 ஆண்டு கால ஆட்சியை முடிச்சிட்டு 5வது ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு நாங்க புதுசா இப்ப தருவோம் சொல்லி அந்த வஞ்சனையோடு அவர்கள் கரிசனம் காட்டுகிறார்கள். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா என்ன? அதனால ஏமாற்றம் மிகுந்த இந்த திமுக ஆட்சியில் கரூர் சம்பவம் தான் இந்த ஆட்சியை முடிவு கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்களின் புரட்சியாக இருக்கும். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. இது திமுகவுடைய ஆட்சிக்கு விழுந்த சவுக்கடி. இந்த சவுக்கடியை தேர்தல் நேரத்தில் மக்களும் சேர்ந்து கொடுப்பார்கள். திமுக விரண்டு ஓடும் என்பதை நாங்கள் துல்லியமாக சொல்கிறோம். அந்த போஸ்ட்மார்ட்டம் குறித்து எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காங்க. அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னது. இன்னொன்று ரொம்ப அழுத்தமா சொன்னது 500 போலீஸ்லாம் அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் குறித்தும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய சந்தேகத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொய் கலந்த உண்மையாகத்தான் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? 600க்கும் மேற்பட்ட அதிகமா இருக்கா உண்மை அதிகம்? அதான் சொல்றாங்க, உண்மையோடு பொய்யை சேர்ந்தாதான் உண்மை மாதிரி தெரியும். ஐயா ஸ்டாலின் அந்த வித்தையை கத்துட்டு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொய் சொன்னா பொய் மாதிரி தெரியாது, உண்மை மாதிரி தெரியும். ஏன்னா அதுல சில உண்மைகளையும் கலந்திருப்பார்கள். அதுல மிகப்பெரிய கில்லாடிகள் அவர்கள். அதனால ஐயா ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக பேசுறாரே தவிர தமிழக முதல்வர்னு அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அதை பேசுறது. நான் கேட்கிறேன், கரூர் துயர சம்பவம் 41 பேர் இறந்து போனார்களே, நீங்க பாதுகாப்புக்கு எவ்வளவு அனுப்புனீங்க? ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகள் இருந்து எல்லாரையும் பாதுகாப்புக்கு அனுப்பணும்னு சொல்றாரு. ஆனா தமிழகத்தினுடைய ஏடிஜிபி என்ன சொல்றாருன்னா 500 பேர் தான் அனுப்பணுன்றாரு. இப்ப இதுல எது உண்மை? போலீஸ் சொல்றது உண்மையா இல்ல போலீஸுக்கு அமைச்சரா இருக்க ஐயா ஸ்டாலின் சொல்றது உண்மையா? ரெண்டுல ஏதாவது ஒரு பொய் ஒரு உண்மை. அதான. அப்ப இவங்க என்ன பொய்யையும் உண்மையும் கலப்படம் செய்யறது தானே திமுகவுடைய ஆட்சி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் இவ்வளவு சீக்கிரமா கடகடன்னு பண்றீங்கல்ல, நீங்க என்ன நடந்துருச்சு? விடிய காலைக்குள்ள 4 மணி 5 மணிக்கெல்லாம் அடக்கம் பண்றது எரிக்கிறது அந்த குடும்பத்திட்ட ஒப்படைச்சு அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏன் எதனால் இறந்தார்கள் என்ன காரணம்? அந்த விஷயங்கள் எல்லாம் விசாரிப்பதற்கான எந்த நேரத்தையும் கொடுக்காம இவ்வளவு துரிதகதியை நீங்க செய்வது சொல்லியிருக்காங்க. உடற்கூறாய்வு பண்ண வீடியோக்கள்லாம் இருக்கு. நான் கேட்பது என்னன்னா, உடல் கூறு ஆய்வு பண்றதெல்லாம் இருக்கட்டும், உடனே செய்வதற்கான வேலை என்ன உங்களுக்கு? ஏன் தமிழகத்துல அந்த உடல்களை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு குளிர்சாதன கிடங்கு இல்லையா? உங்கள்கிட்ட பாதுகாப்புக்கான எந்த ஒரு விஷயமே இல்லையா? ஏன் இப்படி அவசரமா செய்றீங்கன்னா, நீங்கள் செய்தது தவறு. ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் கோட்டை விட்டு விட்டீர்கள். காவல்துறை சரியாக கணிக்க முடியல. மக்களின் உயிரோடு விளையாண்டு இருக்கிறீர்கள். அதை தாண்டி திடீரென்று மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி இந்த மக்கள் அங்க ஓடுறது இங்க ஓடுறது அதுல பாதி பேர் இறப்பதற்கான சூழல் இருக்கிறது. அதையும் தாண்டி அங்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. அதனாலதான் மக்கள் அலைகழிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சதி செயலாக இருக்கும் என்பதுதான் வெளிப்படையாகவே தெரிகிறது. இந்த சதி செயல் என்ன என்பதை அதற்கு பின்னால் திமுகவினர் இருக்கிறார்களா, செந்தில் பாலாஜியினுடைய பகுதி என்பதனால அங்கு திரு விஜய் அவர்கள் பேசுவது பெரிய அளவிற்கு திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதனால என்னுடைய ஏரியாவில் ஏன் பலத்தை காட்டுறேன் செந்தில் பாலாஜி காட்டினாரா, அதன் மூலமாக இப்படிப்பட்ட இறப்பு நடந்திருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு மக்கள் பேசக்கூடிய நிகழ்வு. ஒருவேளை உண்மையாக இருக்குமேயானால் முதல் கரூரின் குற்றவாளியாக 41 உயிர்கள் பலியானதற்கு செந்தில் பாலாஜி தான் தீகார் சிறைக்கு போவார். பிறகு இதற்கு பொறுப்பேற்று ஐயா ஸ்டாலினிலிருந்து அத்தனை அமைச்சர்களும் பதவி விலகுவது மட்டுமல்ல, இனி அரசியல் அதிகாரத்திற்கே வராத ஒரு அருவருக்கத்தக்க தலைவர்களாக இவர்கள் சென்று விடுவார்கள் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ சிஎம் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் குறித்து ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அப்ப என்ன காப்பாற்றுவதற்குண்டான வேலைகள் ஏதாவது போகுதா? ஒரு அரசு இயந்திரம் என்னும் பொழுது அவர்கள் கையில் வைத்திருக்கிற அந்த நிர்வாக நடவடிக்கைகள் அத்தனையுமே தோல்வியில் முடிந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே செய்யல. 12 மணிக்கு அவர் வருவார் என்று சொன்னார். 12 மணிக்கு வரல, அவர் 7 மணிக்கு வந்தார். அங்க குடிதண்ணீர் கூட இல்லை அப்படின்னா, அப்ப குடிதண்ணீர் இல்லை என்றால் சரி, அவங்க தண்ணி கொடுக்கல, மக்கள் அலைகழிக்கப்பட்டிருக்கார்கள். ஒரு தமிழக அரசு இவ்வளவு மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது தண்ணீர் நீங்கள் கொடுப்பதற்கு என்ன கேடுன்னு நான் கேட்கிறேன். கொடுக்க மாட்டீங்களா? அப்ப அரசியல் கட்சி கொடுக்கலன்னா ஒரு அரசு இருக்கு, ஒரு ஆட்சி நிர்வாகம் இருக்கு, ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு வேளை ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னா அவர்களுக்கு ஒரு தண்ணீரை கொடுக்கணும், அல்ல அந்த மக்களை பிரிச்சு விடணும், எதையாவது ஒண்ணு பண்ணணும்ல. அவங்க அரசியல் கட்சி செய்யலங்க, அதனால செத்து போயிட்டாங்க, எங்களுக்கு என்னங்க அக்கறை இருக்குன்னா
அப்ப இவர் என்ன அன்னை அப்பா என்று சொல்லுங்கள், அப்பான்னு சொல்றது எனக்கு பிடிக்குது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. அட பெத்த அப்பா என்ன செய்வார்? பிள்ளைங்க சரி யாரோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்தா கூட தண்ணி இல்லாம கதறதுப்பா, ஏதாவது நீங்க அரசுல இருந்து கொண்டு போய் தண்ணியை வைங்க, அது உயிரை காப்பாத்துங்க. மக்கள் 12 மணில இருந்து 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, ஏப்பா 6 மணி ஆச்சு, மக்கள் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. நான் ஒரு தமிழக முதல்வர் அப்பா அப்பான்னு என்ன சொல்றாங்க, அந்த மக்கள் மீது கவனம் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்பான்னு சொல்றதுக்கு இவருக்கு முதல்ல வந்து அருகதை இருக்கிறதா? உயிரிழந்ததை பத்தி பேசும் பொழுது அவர்களா தண்ணி கொடுக்கணும், அவர்களா எதிர்பார்க்கணும், இல்லன்னு வச்சுக்குவோம். நீங்க ஏங்க செய்யல? அப்ப மாவட்ட நிர்வாகமும் ரெவென்யூ நிர்வாகமும் தூங்கிக்கிட்டு இருந்துச்சா? 25,000 இருந்து 30,000 பேர் சேரக்கூடிய ஒரு இடத்துல காவல்துறையும் அங்க இல்ல, ரெவென்யூ நிர்வாகமும் இல்ல, எதுவுமே இல்லை என்றால் மக்கள் இறந்து போகவிட அந்த மாதிரி நினைக்கிறாங்களா இந்த அரசு? ஐயா ஸ்டாலின் இப்படி பேசுறது வந்து அசிங்கமா இருக்கு. அதை போய் சட்டமன்றத்தில் போய் பேசுறாருங்க. எப்படிங்க இதை ஏத்துக்க முடியும்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திமுகவுடைய ஆட்சி 41 உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது என்று மக்களுடைய பேச்சை இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் அவருடைய பேச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக இந்த 41 உயிர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். தமிழக காவல்துறையை தலைகுனிய வைத்த திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு உண்டான வேலைகள் அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அது எப்படி பாக்குறீங்க? மிக தெளிவாகவே இன்றைக்கு தெரிகிறது. சம்பவம் நடந்த பொழுது செந்தில் பாலாஜி சொன்ன பேட்டி என்ன, அவர் மருத்துவமனைக்கு போன நேரம் என்ன, அங்கு செருப்பு வீசியதிலிருந்து மின்வெட்டு நடந்ததிலிருந்து அங்க யாரெல்லாம் இருந்தார்கள் அவங்க சொல்றாங்க கையில் கத்தியோடு சில பேர் இருந்தாங்க. நீங்க ஊடகத்தில் செய்தியில பார்த்திருப்பீங்க. அப்ப இதெல்லாம் யார் கொண்டு வந்தா? இதெல்லாம் சிபிஐ விசாரணையில வெளியே வரும். இந்த கூட்டத்தை ஒரு கலவரமாக்கணும். ஒருவேளை இவர்கள் இப்படி நினைத்திருக்கலாம், இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அடிதடி நடத்தி மக்கள் பிரச்சனையாய் அது 1-2 பேர் சாகலாம்னு நினைச்சாங்க. ஆனா இவ்வளவு பேர் செத்ததுதான் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பெரிய ஒரு அலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. திமுகவுடைய எண்ணம் ஒருவேளை மக்களின் உயிரை பலிவாங்கியாவது ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று இருந்தால், அதே மக்கள் அரியாசனத்தில் அமர்வதற்கு ஐயா ஸ்டாலினிலிருந்து அவருடைய அடிவரடிகளாக இருக்கிற செந்தில் பாலாஜி உட்பட எந்த நபர்களும் அமர முடியாது என்று முடிவெடுப்பார்கள். அந்த முடிவுதான் திமுகவிற்கு சாவுமணி அடி. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.